மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றிக் கொண்டு உலகத்தில் வெற்றி கண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ
நாம் தேவனுடைய அற்புதமான வார்த்தையினாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆளுகை செய்யப்பட வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருமே ஒழிய வேற ஒன்றும் வெற்றியை கொண்டு வர போகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை விட வேற மேலான காரியம் எதுவுமே கிடையாது. உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபாகமத்தின் அந்த 28ஆம் வசனத்தை அப்படி திருப்பி வைங்க. ஏனென்றால் அந்த வார்த்தையினாலே நாம் செழிப்படைவோம், வார்த்தையினாலே நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கனால அந்த வார்த்தையில கேட்கறதுல நம்ம உற்சாகமாகவும் உண்மையாகவும் கவனமாக இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பாருங்க என்ன சொல்றார் யோசுவா, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறவெல்லாம் செய்ய கவனமாய் இருந்தா நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்படி நடந்து கொள்வாய்? வழியை என்ன செய்வோம்? வாய்க்க பண்ணுவோம், வாய்க்க பண்ணி புத்திமானாய் நடப்போம். அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லப்படுதுன்னா, நீ நல்ல வெற்றி பெறுவாய், நல்ல செழிப்படைவாய். சொல்லுங்கள், நல்ல வெற்றி பெறுவாய். சொல்லுங்கள் என்னோடு கூட சேர்ந்து, நீ நல்ல வெற்றி பெறுவாய், நல்ல செழிப்படைவாய். நல்ல வெற்றி நமக்கு தேவை, நல்ல செழிப்பு நமக்கு தேவை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரெண்டையுமே தேவனுடைய வார்த்தை தான் அங்கே கொடுக்குறது என்று அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதனால தான் பாருங்கள், ஒரு சங்கீதம் 1 வாசித்து பார்க்கும்போது இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றார். ஏசாயா 48 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? 48:17-18 என் கற்பனைகளை கவனித்தால் நலமாக இருக்கும். கற்பனைகளை கவனிக்க காதை திருப்பும் போது என்ன நலமாக இருக்கும்? என்னது நலம் கிடைக்கும் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, சமாதான நதியை போல பாயும். ஆமாம், அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவன் நீதி அலைகளைப் போல வரும். அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவனுடைய பிள்ளைகள் மனநத்தனையாக இருப்பார்கள், பெருகி இருப்பார்கள், ஆஸ்வாதமாக இருப்பார்கள். அப்போ வார்த்தையை கேட்கறதுனால ஒரு மனுஷன் குறைய போகிறதில்ல. கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் அவ்வளோ நன்மையை பெற முடியுமா? அதனால தான் இங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த வசனத்தில் உபாகம் 28 1ஆம் வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் உன் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி? உண்மையாய் செவி கொடுக்கும் போது சகல ஜாதிகளை பார்க்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதனை காட்டிலும் நாம உயர்ந்த எல்லைக்குள் ஜாதிகளாய் இருப்போம், பெரிய ஜாதிகளாக இருப்போம், பெரிய எல்லைக்குள் இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன் கேளுங்க, நம்ம தான் பெரிய எல்லைக்குள் இருக்கிறோம் நம்ம. ஆமாம், இந்த உலகத்தில் வேற சிஸ்டம் இருக்குது. உலக சிஸ்டம் வந்து வேற. அது எப்படி மாற்றுது அப்படின்னா, வேற மாதிரி நம்மளை கொண்டு தள்ளிட்டு போயிடும் உலக சிஸ்டம். இது வந்து தேவனுடைய பிளெஸ்ஸிங் சிஸ்டம். இந்த பிளெஸ்ஸிங் சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம வரணும். இந்த சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மையை தேடி நம்ம அலைய வேண்டியதில்லை. வார்த்தையை தேடி அலைந்தாலே போதும், மேன்மை தன்னால் நம்மளை வந்து நிரப்பிவிடும். வார்த்தையை தேடி அலைகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். வார்த்தை தான் நமக்கு முக்கியம். வார்த்தையை விட்டுட்டு நம்ம செயல்பாடுகளுக்காக நாம் முற்படக்கூடாது. நம்ம செயல்பாடு என்ன? நிறைய தேவனுடைய மக்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரயாசம் எடுத்து செல்கிறார். நான் சொல்கிறேன், நம்முடைய செயல்பாடை விட தேவன் நமக்காக செய்திருக்க என்னதென்று கேட்கறதுக்கு காதை கொடுத்தோம்னா நல்லாயிருவோம். காக்கிறதுக்கு காதை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்கிட்ட வாங்க. மத்தேயு 11:28 பாருங்க. மத்தேயு 11:28 பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி? நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன சொல்கிறாரு? என்கிட்ட வாங்க, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் உனக்கு கொடுக்குறேன், ரெஸ்ட் கொடுக்குறேன். எப்படி ரெஸ்ட்? நான் மனதளவில் இன்னும் சரீர அளவு எல்லாத்துலேயுமே நான் அந்த இளைப்பாறுதலை தரவேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி? 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? கற்றுக்கொள்ள வர வேண்டும். பார்த்தீங்களா, ஸ்கூல்களில் போகிறாங்க பசங்கள்லாம், பிள்ளைகள்லாம் போகிறாங்க, கற்றுக்கொள்ள போகிறார்கள். கற்றுக்கொள்ள போகும்போது தான் கற்றுக்கொண்டு தேறுகிறார்கள் இல்லையா? ப்ரீகேஜிலேருந்து +2 வரைக்கும் போனால் தான் அவங்க என்னென்னா உட்பட்ட பிள்ளையாக மாறுறாங்க.
கற்றுக்கொண்டு நல்ல தரம் நிறைந்த பிள்ளையாக இருக்கிறாங்க. இந்த +2ல் நல்ல வேகமாக எழுதுது, நல்லா படிக்குதுன்னா அது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கொண்டபடினால தான். தேவனிடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்கள் மனசுக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும். உட்கார்ந்து கற்றுக்கொள்வது இதைத்தான் சொல்கிறார். அப்புறம் அப்படி செய்யும்போது என்னுடைய நுகம், அப்போ என்னென்னா நம்ம நினைக்கிறோம் இது பெரிய பாரமாக இருக்குமோ, பெரிய கஷ்டமாக இருக்குமோ. என்ன சொல்கிறார் பாருங்க, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். எப்படி பாருங்க, ஈஸி அண்ட் சாஃப்ட், ஈஸி அண்ட் சாஃப்ட். கர்த்தருடைய வேலைங்கிறது, கர்த்தருடைய ஊழியங்கிறது, கர்த்தரோடு நடக்கிற அந்த வாழ்க்கைங்கிறது ஈஸி அண்ட் சாஃப்ட். எப்படி ஈஸியா? நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது கஷ்டம் அப்படின்றாங்க. இல்லை, ஈஸி. சொல்லுங்கள், ஈஸி அண்ட் சாஃப்ட். அதான் சொல்கிறாரு, மெதுவாயும் லகுவாயும் இருக்குது. என்னுடைய சுமை பெருசாக உங்களுக்கு கிடையாதுங்க, நான் தான் சுமந்து தீர்த்துட்டேன். நீங்கள் இதை கவனித்து போனாலே போதும், ஈஸி அண்ட் சாஃப்ட். அதான் உபாகமம் 28:1 வாசிக்கிறோம். என்னென்னா, நீங்கள் செவி கொடுக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உபாகமம் 28:2 வாசித்தீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். செவி கொடுக்கும் போது, கேட்கும் போது உனக்கு வந்து பலிக்கும், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும். அதான் சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த சவுல் ராஜாவை பார்த்து, எப்பா ராஜாவே, நீ செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளோ அது என்னல்ல அப்படின்னா முக்கியமல்ல. செவி கொடுத்தல் தான் உத்தமம். செவி கொடுக்கறத விட்டுட்டு நீ வேற ஏதாவது பண்ணன்னா அது தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுறது, தேவனுக்கு எதிராக நீ செயல்படுறது, அதனால நன்மை பெறாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், போன வாரம் காட்டினேன், சாதாரணமாகவே செவி கொடுக்காமல் போனாலே நாம் யாரும் நமக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பில்லி சூனியம் வலிக்கும் வரும், அதுவே உருப்படாமல் பண்ணிடும். அதனால தான் நிறைய குடும்பங்கள் தலை தோங்காமல் வெற்றி பெறாமல் இருக்க காரணமே அவர்கள் செவி கொடுக்க தவறுவது தான். செவி கொடுக்க தவறுகிறார்கள். அப்புறம் நான் அதை செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், கர்த்தருக்காக அதை பண்ணிட்டு அப்படின்றாங்க. கிடையாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உலகத்தின் மக்களில் 3/4 மக்கள், 75% மக்கள் இதைத்தான் செய்கிறார்கள். ஆமாம், அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகணும். இன்றைக்கும் கூட பாருங்கள், அவ்வளோதான், செவி கொடுக்க தவறுவார்கள். ஜெபம் அவர்களுக்கு தேவை. நீங்கள் தான் முக்கியம், உங்களுடைய இருதயம் தான் முக்கியம், உங்களுடைய மனசு தான் முக்கியம். நேற்றுக்கு ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடையில் நிற்கிறதுக்கு போனேன். இப்படி திரும்பி பார்த்தா ஜன்னலில் கரெக்டாக அவனுடைய அந்த ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் ஒரு சின்ன ஒரு பீடிங்மாக இருக்குது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேராக அழகாக எழுதி போட்டிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. பைபிள் அதை தான் சொல்லுது, எண்ணம் போல் வாழ்க்கை. அவன் நல்லா வாழ்ந்திருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, எண்ணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி இருந்தால் அது காரணம் எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா மனிதனுடைய மனதை சரி பண்ண வேண்டும். நீங்கள் ஒரு பணக்காரனாக மாறணுன்னா உங்கள் மனது சரியாக வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்க வேண்டுமான மனது சரியாக வேண்டும். மனது மாற்றப்படவில்லை என்றால், மனதுக்குள் தேவனுடைய வார்த்தை வரவில்லை என்றால், நீங்கள் என்ன கிரியை செய்தாலும் பிரயோஜனமற்றதாகவே இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த உபாகம் 28 நல்லா கவனிச்சிங்கன்னா, செவி கொடுக்கும்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் படிக்குது என்றார். அப்போது நம்ம ஒரு காரியத்தை கவனிச்சுட்டு வந்தோம். எல்லாவற்றிலும் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் வெற்றியாக இருப்பாய், எல்லாவற்றிலுமே நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வெற்றி, அதாவது குட் சக்ஸஸ் பெற்றிருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாவற்றையும் சிறந்திருப்பாய்ன்னு சொல்கிறாரு. முக்கியமான பகுதி என்ன பகுதி தெரியுமா? இந்த பொருளாதார பகுதி. ஆமாம், குடும்பத்தில் எல்லாத்துக்கும் அங்கங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த பொருளாதாரத்தினுடைய பிரச்சனை தான் பாருங்கள் வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். கவனித்து பார்த்துருக்கீங்களா? நீ கவனித்து பார்க்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், கவனித்து பார்த்தா தெரியும். ஆமாம், உங்களுடைய ஒரு பொருளை, உங்களுடைய சொந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு நல்ல பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் வேறு ஒருத்தரோட பைக்கை வாங்கி ஓட்டிகிட்ருக்குறீங்க. அவர் ஒரு நாள் பைக்கை கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கார் இருக்குது, கொஞ்ச நாள் வேறு ஒருத்தர் காரை யூஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. திடீர்னு ஒரு காரை கேட்குறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொடுக்க மனசு இருக்கு, இருந்தாலும் தேவையும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு வைராக்கியம் வந்துடுது, இல்லைன்னா ஒரு கவலை வந்துடுது, ஏன்னா அவர் மேலே குற்ற உணர்வு வந்துடுது. கவனிச்சு பாருங்கள், வந்துட்டா
அடுத்த தடவை அடுத்த இதில் ஏதாவது அடுத்தபடியாக ஏதாவது சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, நீங்கள் எங்களுடைய பொருளை உடச்சி போட்டீங்க, நான் நல்லா வச்சுருந்தேன் அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கூட சங்கடம் ஆயிடுது. இதில் வேறு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியிருந்தால் இன்னும் கூட. நான் என்ன சொல்கிறேன்னா, இது நல்லா கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பொருளை நீ கையில் வச்சுட்டு இருக்கும்போது இது உங்களுடைய பொருள் என்கிற எண்ணம் மறைந்து இன்னொருத்தருடைய அது நிறைய கஷ்டங்களுக்கு அது வழி வகுக்குது. அப்போ இது ஒரு சின்ன காரியம்தான். இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொருத்தருடைய வீட்டில் வாழ்கிறது, இன்னொருத்தருடைய பொருளை உபயோகப்படுத்துவது, இன்னொருத்தருடைய ஒரு சட்டையை மாற்றுறது. நம்ம என்ன பண்ணாலும் சரி, நமக்குன்னு சொந்தமாய் சில காரியங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போது பொருளாதாரத்தில் நம்ம சரியாகிறது, ஒரு ஆள் தனி மனிதன் ஒரு பொருளாதாரத்தில் சரியாகி அந்த பொருளாதாரத்தை சரி பண்ணி ஒரு வீட்டை வைக்கிறது, ஒரு குடும்பத்தை சரி பண்ணுறது, இதெல்லாமே முக்கியம். பாருங்கள், இதெல்லாமே வேதத்தினுடைய அடிப்படையில் செய்ய ஆரம்பித்தால் அவங்க வாழ்க்கை சிறந்த விதமாக இருக்கும். அப்போ எப்படி அதை செய்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னா, வார்த்தையின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறீர்கள் என்று சொன்னால் முன்னேற முடியாது. பொருளாதாரம் எதுக்காக? பொருளாதாரம் பணக்காரன் ஆவது எதுக்காக என்பதை குறித்து நீங்கள் யோசிக்கணும். முதல்ல அது கேட்கவும் செய்யணும். கேட்டுட்டு அது மட்டும் இல்லை, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பணக்காரன் ஆக வேண்டுமானால் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதுக்கு எதிராகவே நிறைய பிரசங்கங்கள் சொல்லப்படுகிறது. தேவன் அதை விரும்பவில்லை, தேவன் அதை வெறுக்கிறார், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு பூமிக்கு வரும்போது எளிமையாக வந்தார். இயேசுவும் தேவனும் ஏழை, இயேசுவும் ஏழை, அவருடைய சீஷர்களும் ஏழை, நானும் ஏழை ஊழியக்காரர். அப்புறம் கீழே இருக்கிற உங்கள் கூட்ட சொல்லும்போது நாமளும் ஏழை. அப்படியாகி ஏழை 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 இந்த பெரிய பணக்காரன் ஆகிற எல்லைக்குள்ளே போக முடியாத அளவுக்கு அவருடைய மனதை என்னாக்கி வருதுன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஒரு பெரிய அரனை போட்டு கட்டி கோட்டையாக வைத்து விடுகிறது. இந்த அரண் எதுக்காக அப்படின்னா, உங்களை பாதுகாக்கிற அரண் கிடையாது. இந்த அரண் நீங்கள் முன்னாடி போக விடாதபடி, முன்னேறி செல்ல விடாதபடி உங்களை தடுக்கிற கோட்டை சுவராக இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களுடைய அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனை வைத்திருக்கிறோம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையாலே எங்களுடைய அரண்களை உடைத்தெறிகிறோம் என்று சொல்கிறார். நான் சின்ன வயசுலேருந்து கட்டப்பட்ட அரண்களை பற்றி நான் சொல்றேன். நான் ஒன்றும் இல்லை, நான் எளியவன் தான். எப்படி? நான் எளிமையானவன், நான் சின்னவன் தான். பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது. இங்கே பாருங்க, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்புறம் நான் பெரிய காரியத்தை பெரிய ஆளாக முடியாது. எனக்கு இதுதான் கொடுத்துருக்கிறார். இந்த நிலைமை நான் இருந்தேன்னா இதில் தான் நான் இருக்கணும். எனக்கு இது பெருசு கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, கிறிஸ்தவர்கள் ஆகிட்டா இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவன் சொல்கிறது ஒரு ஒரு பொருளாதார ரீதியில் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடம் அப்படின்லாம் என்றது. அப்படின்லாம் என்ற தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனும் கூட ஏழையாக்குறது என்றது. குடும்பத்தில் நம்மளையும் கூட அப்படியே வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஆகிடுது. பிறகு நம்மளை உயர்த்துவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு வருது. பிறகு கர்த்தர் பணத்தை பிடுங்குகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்குறவர் அல்ல, வாங்குறவர் தான். அவர்கிட்ட போனாலே கொடுக்கறதுக்கு அவர் நம்ம கொடுக்குறது கிடையாது, நாம தான் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு மாதிரியெல்லாம் நினைக்கிற நினைவுகள். இந்த மாதிரியான அரண்கள் நம்மளை முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிறதாக இருக்கிறது. அதைத்தான் வேதத்தின் மூலமாக உடைச்சோம். எப்படின்னா, தேவன் பணக்காரராக இருக்கிறார், இயேசுவும் பணக்காரராக இருக்கிறார். அவர் பூமிக்கு வரும்போது அவர் பணக்காரராக தான் இருந்தார். அவரும் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்தார். அவருக்கு வீடு இருந்துச்சு. அவர் வானத்தை பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரம் உருவாக்கின தேவன், எல்லாமே அவருடையது தான். ஒருத்தர் சொன்னார், எப்படி சொன்னார்னா, இயேசுநாதரே கழுதையை கடனாத்தானே வாங்கினார் அப்படின்னு. எப்போ நான் இந்த பவனி போகிற நேரத்தில் ஒரு கழுதையை இருவழி சந்தியில் கட்டியிருப்பாங்க. போய் கேட்டு வாங்கிட்டு வாங்கப்பான்னு அனுப்புகிறாரு. அங்கே போன உடனே அங்கே அந்த கழுதைக்கு ஓனர் இருக்கிறாராம். அவங்க சொல்கிறது அது வசனத்தின்படி அங்கே ஓனர் இருக்கிறாரு. எப்போ அந்த கழுதையை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு, யாரும் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடுறதா கழுதை. அந்த கழுதை கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்கு வேணுமானோடனே அவன் கொடுக்கும் போதே தெரியணும். எப்படின்னா, அவன் ஒன்றும் பேசாமல் எடுத்துகிட்டு போன்ட்டான். எப்படி? ஒன்றும் பேசாமல் எடுத்துகிட்டு போவான். ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னோன்னா ஒன்றும் பேசாமல் எடுத்துகிட்டு போன்ட்டான். அதை வச்சு யோசிக்க வேண்டாமா? அவர் கடன் வாங்கலை, தன்னுடையதை ரொம்ப நாளாக அவனுக்கு கடனாக கொடுத்துருந்தார். தன்னுடைய கழுதைன்னு வச்சுக்கோங்களேன். வேதத்தை தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, மலைகளில் ஓடி திரிகிற எல்லா மிருகங்களும் அவருடையது. உங்களுக்கு தேவையான யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எடுத்துக்கொள்வார்.
அப்போ கடனை யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஆள்கிட்ட கேட்க சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அவன் பல வருஷமாக தன்னுடைய தேவனுடைய கழுதை வைத்துட்டு இருக்கிறான், தேவனுடைய சொத்தை வச்சிட்டு இருக்கிறான். அந்த சொத்தை வச்சிட்டு இருக்கும்போது என்னுடையது எனக்கு தான் சொல்லி போய் கேட்கும்போது அவன் ஒன்றும் பேசாமல் எடுத்து கொடுத்துட்டான். அது மாதிரி மேல் வீட்டு அறையில் போய் இடம் பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மேல் வீடு இருக்குது, அந்த மேல் வீடை கர்த்தருக்கு ஆராதனை பண்ண கொடுங்க, அன்றைக்கி இந்த பந்திக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அங்கே சிகப்பு கம்பளம் எல்லாம் விரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வீடு இருக்குது. அவனும் பேசாமல் கொடுத்துட்டான். அது யாருடையது? அது தேவனுடையது தான். அப்போ சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் தேவனுடையது, இங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் தேவனுடையது, அனைத்துமே தேவனுடையது தான். மனிதர்களுக்கு அதை கடனாக கொடுத்துருக்கிறார். நாம தான் கடன்காரனை ஒழிய அவர் கடன்காரன் கிடையாது. தப்பாக ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம முன்னேற்றத்துக்கு நமக்கு என்ன தடையாக இருக்குது. தேவன் யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தான் தேவன்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அதனால தான் கொடுங்கள் அப்போ கொடுக்கப்படணும். தேவனுடையதை எடுத்து தேவனுக்கு கொடுங்கள். அதான் சொல்ல, தேவனுக்கு கொடுங்கள், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள்ன்றார். தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்குற அந்த குணம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா, தேவன் அவருடையதை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவருடையதை நாம் இப்போ கையில் வைத்திருக்கிறோம். வீடாக இருந்தால் கூட அவருடையது தான், காராக இருந்தால் கூட அவருடையது தான், மிருகமாக இருந்தால் கூட அவருடையது தான், இப்போ இருக்க பேங்கில் இருக்க அக்கௌண்ட் அவருடையது தான், அதில் இருக்கிற பணம் அவருடையது தான். அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அங்கே இருக்கிற ஒரு அமௌண்ட்டை பார்த்துட்டு கர்த்தருக்கு வேணும்பா ஒன்று கொடு, இல்லை கர்த்தருக்கு வேணும்பான்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவோம். அதை பற்றி பார்க்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? தேவைன்னு வந்துச்சுன்னா கர்த்தருக்கு கொடுக்க தான் நான் சேர்த்து வைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சேர்த்து வைக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. சேர்த்து வைக்கிறது என்னென்னா, தேவைன்னு வந்துருச்சுன்னா கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு தேவைன்னு வந்துருச்சுன்னா, அவருக்கு தேவைன்னு வந்துருச்சுன்னா அதை நான் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவருக்கு நான் கொடுக்கும்போது அவர் ரிட்டன் எனக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் அப்படின்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் கடன் வாங்கினார் அல்லவான? கடன் வாங்கலை, அவர் கடன் கொடுத்தார். அந்த அளவுக்கு இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தார். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு காரியம் கவனிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால், உபாகமம் 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுக்கிற எந்த மனிதனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். என்ன செய்யப்பட்டிருப்பான் பாருங்க? அவன் பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், வெளியில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், மிருக ஜீவன்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய கூடை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், மாப்பிசைய தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறா? ஒரு வழியாக புறப்பட்டு 7 வழியாக ஓடுவார், எதிரிகள் ஓடுவார்கள், அவன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புமா. எப்படி நிரம்பும்? பூரணமாய் நிரம்பும். ஆலைகளை திராட்சரசம் கயிற்று செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சொல்லப்போனால் கடனே வாங்க மாட்டான், கடன் கொடுப்பான். அப்படின்னா செவி கொடுத்து வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தாரே, முழு கீழ்ப்படிதல் அப்படின்னா சொல்லப்போனால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்த ஒருத்தர்னா அவர் மட்டும்தான். அவர் அப்படி கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இந்த உபாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய எல்லா சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அவருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? படிச்சிருக்கோம். அம்மே எல்லாம் அவருக்கு படித்திருக்கோம். ஒன்று கூட அவருக்கு படிக்காமல் இருக்காது. அப்படின்னா அவர் எப்படி இருந்திருப்பார் சொல்லுங்கள்? மிகப்பெரிய பணக்காரனாக இருந்திருப்பார். அப்போ அவர் ஏழன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் எப்படி கடன்காரனாக இருப்பார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பூமியில்? அப்படின்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நான் ஆராதிக்கிறது இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் எப்படி இதை செய்தார்? அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால தான் பாருங்கள், வாளாக இருக்காமல் தலையாக இருந்தார், கீழாயிராமல் மேலாக இருந்தார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தார், ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக இருந்தார்.